நாகை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் எஸ்ஜிஎம் ரமேஷுக்கு ஆதரவாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாக்கு சேகரித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் மறுபடியும் சொல்ற கேளுங்க. 11 மந்திரிகள் பெண்கள், 12 மந்திரிகள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 27 மந்திரிகள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் பிசி ஓபிசி. இது சமூக நீதி, இது சமநீதி. எல்லா மக்களுக்கும் உரிமை, எல்லா மக்களும் கூட ஆட்சி அதிகாரத்தில். ஏன் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களே பழங்குடியினத்திலிருந்து வந்த முதல் பெண்மணி இந்தியாவுடைய ஜனாதிபதியாக நாம் மாற்றி காட்டியிருக்கிறோம். ஒரு சமூக நீதிக்கு சமநீதிக்கும் ஒரு கட்சி துணை இருக்கிறது, ஒரு மனிதன் துணை இருக்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். சகோதர சகோதரி, இவங்ககிட்ட கேளுங்க, சமூக நீதி சமநீதி கேளுங்க. 35 பேர் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் 2 பெண்கள், 35 பேர் இருக்கக்கூடிய திமுக அமைச்சரவையில 2 பேர் பட்டியலின சகோதர சகோதரி. இது சமூக நீதிங்களா? இது சமநீதியா? இதை எடுத்துக்கொண்டு மைக் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் பேசிக் கொண்டு திரிகின்றார். எனக்கு ரமேஷ் அவர்கள் யாருக்கு தெரியும், வெற்றி பெற்றால் எவ்வளவு உயரத்துக்கு வேண்டுமானாலும் இவரால் செல்ல முடியும். கட்சியை பொறுத்தவரை அனைவருக்கும் சம வாய்ப்பு என்கின்ற ஒரு அற்புதமான சித்தாந்தத்தோடு தேசிய ஜனநாயக கூட்டணி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. ஐயா, 3வது சமூக நீதி பற்றி பேசிட்டோம் ஐயா, பொருளாதாரத்தை பற்றி பேசிவிட்டோம். இன்னைக்கு பாருங்க, நாகை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக அண்ணாமலை வாக்கு சேகரித்ததை பார்த்தோம்.